ஒரு சேல் உடனே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க உங்க ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு மார்க்கெட் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சேல்ஸ் லெசன் டே 4. ஒரு கஸ்டமரை போய் மீட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட்டை பத்தியும் உங்க கஸ்டமர் பத்தியும் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு முழு டார்கெட் மார்க்கெட் பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. டார்கெட் மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா யாருக்கெல்லாம் உங்க ப்ராடக்ட்டை விற்கிறீங்களோ அதுதான் டார்கெட் மார்க்கெட். ஸோ டார்கெட் மார்க்கெட் என்ன, மார்க்கெட்டோட சைஸ் என்ன, அந்த மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் சூட் ஆகுமா, காம்படிட்டர்ஸ் யார், டார்கெட் மார்க்கெட்டில் இருக்கவங்க காம்படிட்டர்ஸை விட்டு எதனால் உங்கள் ப்ராடக்டை வாங்கணும், இந்த மாதிரி டார்கெட் மார்க்கெட் பற்றின அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் ரைட்டான ஆங்கிளில் உங்களோட சேல்ஸ் ஸ்கிரிப்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் தான் சேல்ஸும் உடனே க்ளோஸ் ஆகும். நினைவில் வச்சுக்கோங்க, கஸ்டமரை புரிஞ்சுக்கிறது முக்கியம்தான், ஆனால் முழு மார்க்கெட்டையும் புரிஞ்சாதான் அது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயங்க, நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.